ये बादाम पालवा से दी बादाम போற போற நல்லா இருக்கா நல்லா இருக்காடா சூப்பராக இருக்கா. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாஸ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நசிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. அது அவருக்கே தெரியாது எங்கே போகிறோன்னு. நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் நான் சொல்கிற வழியில் வண்டி மட்டும் ஓட்டிகிட்டு போனால் போதும். அங்கே போய் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். என்னது அது சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்கள் ஃபேவரெட்டு எவ்வளோ இருக்கும்? 50 ரூபாக்குள்ள இருக்குமா 100 ரூபாய்க்கு மேலே இருக்குமா? 50 ரூபாய்க்குள்ள அவ்வளோதான். நம்ம லோக்கலில் தானே பார்ப்போம். 50 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்நாக்ஸு நீங்கள் சாப்பிட்றது. அது சரி போலாமா? தலை சீவிக்கிங்க போகலாம். ஆசையாக கடைக்கு போனால் அங்கே போய் பார்த்தா கடை பூட்டி இருக்குங்க. சர்ப்ரைஸு கூப்ரைஸ் ஆயிடுச்சுங்க. கடைசியில் நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற பானிபூரி கடைக்கு போயிட்டோங்க. அங்கே என்னென்ன இருக்குன்னா பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க. ஆசையாக வந்த கூட பூட்டி கிடக்குது. சேலம் செட்டு கடை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் பானிபூரி கிடைக்கும். அந்த கடையில் நல்லாயிருக்கும். டேஸ்ட் காரமாக புளிப்பாக காளானும் நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் ஒரிஜினல் காளான் கிடைக்கும். காரமாக இருக்குமே, தொண்டை அப்படியே ஓப்பனாக இருக்குமே. சாப்பிட வாங்க. ரோட்டு கடை காளான் கோயம்புத்தூர் ஐட்டம். இந்த கடையில் நல்லா உண்மையிலே நல்லாயிருக்கும் காளான். அம்மா ஒன்றும் வராது. ஆனால் ஆசாசியாக வந்தது தட்டு உடச்சிருக்கலாம். ஆனால் நீ தான் குடிச்சிட்டு வந்து ஏமாத்திருக்கு. கடலுக்கான தெரியாத நீ கூட்டிகிட்டு வந்த. நான் அதுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். நீ கூட்டிகிட்டு போகிறேன் இருக்கு வந்து பார்த்தா கடை இல்லை. சமகாட்டாயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க. இது சுடுது. உனக்கு வைத்தா அந்த பாசமா இல்லை நீங்கள் அப்புறம் நாங்கள் குச்சி ஐஸ் கடைக்கு வந்துட்டோம். அச்சோ என்னப்பா வந்து உட்காந்துருக்கான் கடைக்குள்ள ஒருத்தன். இதுக்கு வேணுமாமே குடிங்கப்பா. செம டேஸ்டா. அவளுக்கு கவரோட கொடுத்துரு. கவரோட கொடுத்துரு. உனக்கு கவரை கொடுத்துரு எடுத்துட்டு. சரி எனக்கு போய் பாதாம் பால்வா சொல்லி பாதாம் இது இருக்குப்பா. பட்டர் ஸ்காட்ச் வேணாமா? இந்த ஐஸு சளி பிடிச்சி ருசி கண்டுக்கிட்டானா கேட்பா. அவ திங்கிற சளி பிடிக்காதா? சரி கொடுத்துப்பா. ஒரு வாயில் நிறுத்திப்பாரு. கோஸ்மிக் நல்லா இருக்கா? நான் கை வேடு கை வேடு
ஐஸ் சாப்பிட்டியா அம்மா? நல்லாச்சா? நீ உனக்கு எந்த ஐஸ் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரோஸ் மில்க் பட்டர்ஸ்காட்ச் மோஸ்ட். சேமியா நல்லாச்சா? சேமியாலாம் நல்லா. ரோஸ் மில்க் தான் அப்போ நல்ல இனிப்பு, நல்ல டேஸ்ட்டு. போலாமா? ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாவம் ரொம்ப பையன் வந்து ரொம்ப ஏங்கி போயிட்டாரு. அப்படியே ரொம்ப அப்செட்டில் இருக்காரு. அவரை பார்க்குறீங்களா? ஆர்வத்தோடு இருக்கேனால ரொம்ப அப்செட் ஆகிட்டார் பாவம். அந்த தட்டுவடை சேர்த்து கடை இல்லாதனால. அது இல்லைன்னா பரவாயில்ல, நானும் தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு போனோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பானிபூரி கடை, காளான், குலோப் ஜாம்லாம் சாப்பிட்டோம். அப்போயும் அவருக்கு கொஞ்சம் அப்செட்டாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரமேட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் சும்மா அப்படியே சுற்றிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.